வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பேர் சிக்கன் டிக்கா. நம்ம வீட்டில் இருக்க கறி அடுப்பை வச்சு எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். எப்படி செஃப் ஸ்டைலில் டேஸ்டியாக டெலிஷியஸாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் டிக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சிக்கனு 250 கிராம் லெக் பீஸு க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஓகேவா. ஹங்கடு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். தயிரை வடிகட்டணும். ஓகேவா. அது மஸ்லின் கிளாத்துன்னு கடையில் கிடைக்கும். அது இல்லைன்னா வீட்டில் கூட நம்ம பனியன் கிளாத் இருந்தால் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். டெக்ஸ்சர் என்னென்னு பார்த்துக்கிடுங்க. ஹங்கடோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கணும். நல்லா வடிகட்டி இருக்கணும் 1/2 hour. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் 15 கிராமு. ஓகேவா. அடுத்தது சில்லி பவுட்ரு 12 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது கொரியாண்டர் பவுடர் 12 கிராம் எடுத்துருக்கிறேன். ஜீரா பவுடர் 10 கிராம் எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா 10 கிராம் எடுத்துருக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் 50 ml எடுத்துருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி 5 கிராம் எடுத்துருக்கிறேன். லெமன் ஜூஸு 10 ml போதும். ஓகேவா. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு மேரினேஷன் எப்படி பண்ணோன்னு பார்ப்போம். லெக் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ஜென்டிலாக. அடுத்தது லெமன் ஜூஸ் போடணும். லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிடுவோம், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுருவோம் அப்படியே. ஏன்னா நல்லா டெம்பரிங்லாம் ஏறும். ஓகேவா. லைக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் நல்லா ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ 1/2 hour முடிஞ்சிருச்சு. இனிமே சிக்கனை எடுப்போம். ஓகேவா. சிக்கனை எடுத்துகிட்டு ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணோன்னுட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு சில்லி பவுட்ரு, அடுத்தது கொரியாண்டர் பவுட்ரு, அடுத்தது கியூமின் பவுட்ரு போடுறேன். அடுத்தது கரம் மசாலா பவுட்ரு, கரம் மசாலா பவுடர் போட்டாச்சு. அடுத்து சால்ட்டு தேவையான அளவு போடுறோம். ஓகேவா. ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா. ஓகேவா. ஸோ சால்ட்டு கரெக்டாக போட்டுடுங்க, டேஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா. அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேரினேஷன் அட்லீஸ்ட் 3 hours நம்ம வைக்கணும். ஓகேவா. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுங்க ஒரு 3 hours. அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஹங்கடை போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஹங்கடு போட்டிருக்கோம். கேடு வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த இது. ஓகேவா. ஸோ அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக எல்லா இதுவும் மேரினேஷன் பிடிக்கணும் மெயினாக சிக்கனில். ஓகேவா. இப்படி நல்லா இந்த டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா. அடுத்தது கஸ்தூரி மேத்தி போட போகிறோம் மேலே. ட்ரை கஸ்தூரி மேத்தி. ஓகேவா. ப்ளஷ் கிடையாது, ட்ரை கஸ்தூரி மேத்தி. ஸோ அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதை போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் ஜென்டிலாக. அடுத்தது ஆயில், மஸ்டர்ட் ஆயில் இருந்துச்சுல்ல எடுத்துருந்தோம்ல, அது இதுங்க போகிறோம். ஸோ இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மஸ்டர்ட் ஆயில். ஓகேவா. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே தெரியும் அந்த மஸ்டர்ட் ஆயிலோட ஃப்ளேவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஓகேவா. ஸோ கலரை பார்த்துக்கிடுங்க. இந்த கலரில் இருக்கணும். காஷ்மீரி சில்லி
கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டுறேன் கலருக்காண்டி, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. மேரினேஷன் பண்ணதை இப்போ 3 hours ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? 3 hours கழித்து எடுத்துருக்கிறேன். நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டிக்கில் குத்துறதை பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்படி 1 by 1 ஸ்டிக்கில் குத்தணும். ஸோ கேப்பு கண்டிப்பாக தேவை. ஒரே இதாக பக்கத்தில் இதை நேராதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் தேவையான பெல் பெப்பர் கூட போட்டுக்கிடலாம், ஆனியன் போடுவாங்க இன்பிட்வீனு ஒவ்வொரு கேப்புக்கும் இடையில். பட் நம்ம வெறும் சிக்கன் மட்டும் போட்டிருக்கிறோம். ஓகேவா? கறி அடுப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னுட்டு பாருங்கள். ஸ்டிக் பண்ணதை இப்போ வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நல்ல ஹீட் இருக்குது, நல்ல ஹீட்டு. ஆனால் 3 hours இருக்குது. இது வந்து ஜாஸ் கம்பெனி இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஹீட்டும் சூப்பராக இருக்குது. 7 to 10 minutes வந்து இது நல்லா ரெடி ஆயிரும். ஓகேவா? எவ்ரி 2 minutes வந்து நம்ம அதர் சைடு, ஒரே சைடு வைக்காமல் அதர் சைடும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா இது ஹீட் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே உள்ளது கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காண்டி தான் நம்ம அடுத்த சைடு மாற்றணும். பார்த்தீங்களா? கலரும் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் கிடைக்குது. சுற்றி எல்லோரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் உள்ளவங்களா, இப்போவுமே சாப்பிட்றலாமாங்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணணும், இன்னும் குக் ஆகலை. ஓகேவா? வெயிட் பண்ணி பண்ணுவோம். சரியா? நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அந்த ஆயில் போட்டிருந்தோம்லாம், மஸ்டர்ட் ஆயில், அதோட இது சேர்ந்து அங்கட் எல்லாம் சேர்ந்ததுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஓகேவா? ஸோ பக்கத்தில் எல்லோரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்மோக்கும் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அடுத்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நல்லா கலர் வரணும், குக் ஆகணும். நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போது சிக்கனோட ஜூஸ் எல்லாம் ஒவ்வொரு ட்ராப்பாக உள்ள ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஜூஸி கண்டிப்பாக இருக்கணும். நம்ம அடுத்த சைடும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா இருக்குது. இது வந்து டின்னருக்கு நம்ம ஸ்டார்டராக யூஸ் பண்ணிக்கிடலாம், அல்லது ஸ்நாக்ஸாக ஈவினிங் கூட நம்ம பண்ணிக்கிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இப்போ நல்லா கலர்லாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். லைட்டாக ஜூஸி நல்லா வெளியே வர்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா ஜூஸ் வெளியே வருது. ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. 10 minutes ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். சரியா? நல்ல கலராக பாருங்கள், சூப்பராக இருக்கா. சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டிக்கில் இருந்து பொறுமையாக எடுக்கிறேன். ஸோ நல்லா பீஸ் எதுவும் பிரேக்கேஜ் ஆகக்கூடாது. நல்லா அழகாக நைஃபை யூஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? கார்னிஷ் வந்து கொரியாண்டர் போடுறேன். அக்கம்பனிமெண்ட் வந்து மைனஸ் வச்சுருக்கேன். வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் போடுங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னுட்டு. ஓகேவா? சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.